ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் மெடிவல் ஹிஸ்ட்ரி, அதாவது சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம மெடிவல் ஹிஸ்ட்ரி எப்படி கவர் பண்ணணும், எது கவர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னாக்கா 750 ஏடிலேருந்து 1750 ஏடி வரைக்கும் தான் மெடிவல் ஹிஸ்ட்ரின்றது வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த சோழா எம்பையர். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய எம்பையர்ஸ் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடியது சோழா எம்பையர் தான். அந்த சோழா எம்பையரில் நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா, ரைஸ் ஆஃப் தி சோழாஸ், சோழ சாம்ராஜ்யம் எப்படி உருவாச்சு, யார் யார் அதை எப்படி கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஏஜ் ஆஃப் ராஜராஜா. ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு, அரசியல் அமைப்புகள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அரசமைப்பு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜராஜ சோழன் எந்தெந்த நாடுகளோட போர் தொடுத்தார், அதுக்கடுத்தது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இல்லை ஆர்கிடெக்சர், இதில் அவரோட பங்கு என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது ராஜராஜ சோழன் பீரியடில் சோழா எம்பையரோட கேபிட்டல் என்னவாக இருந்துச்சு, அவங்களோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட காமர்ஸ் அதாவது வணிக முறை எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கணும். ராஜராஜ சோழனுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ராஜேந்திர சோழன் 1. இவரோட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1014 ஏடிலேருந்து 1044 ஏடி வரைக்கும் இவரோட ஆட்சி அமைப்பு இருந்திருக்கு. இவரோட ஆட்சி காலத்தில் இவரோட கேபிட்டல் என்னவாக இருந்துச்சு, இவர் எந்தெந்த நாடுகளோட போர் தொடுத்தார், இவரோட அரசியலமைப்பு முறைகள் என்னென்ன, இவர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு என்ன பங்கு வகித்தார், இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோழா பீரியடில் அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். சோழா பீரியடை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால ஒரு வில்லேஜையும் 30 வார்டுகளாக பிரிச்சுருக்காங்க. ஒரு வில்லேஜுக்குள்ளேயும் நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்த ஒரு கமிட்டி ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக சோழா பீரியடோட கல்ச்சரல் லைஃப், அதாவது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி மேட் பண்ணாங்க, அதுக்கடுத்தது டான்ஸ் ஃபார்ம்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி சோழா எம்பையருக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன் காய்ஸ். சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிவல் ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிக கொஷின்ஸ் வராது. எப்போயாவது ஒரு வருஷம் 1 or 2 கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். அதனால் நம்ம ரொம்ப கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதில் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிவல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெல்லி சுல்தான்ஸ், விஜயநகரா அண்ட் பாமினி கிங்டம், அதுக்கப்புறம் முகல் எம்பையர். டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிப்பாங்க, ஸ்லேவ் டினாஸ்டி, கல்ஜி டினாஸ்டி அப்படின்னு. ஸ்லேவ் டினாஸ்டி பீரியடை பொறுத்த வரைக்கும் 1206லேருந்து 1290 ஏடி வரைக்கும் ஸ்லேவ் டினாஸ்டின்றது சொல்கிறாங்க. டினாஸ்டியில் முக்கியமான கிங்காக கருதக்கூடியவர் இல்டுமிஷ். இவரோட ஆட்சி காலம் பார்த்திங்க அப்படின்னா 1210லேருந்து 1236 ஏடி வரைக்கும். இவரோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா லாகூர்லேருந்து டெல்லியை கேபிட்டலாக இவர் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. செங்கிஸ்கான் முதல் முறை இந்தியா மீது படையெடுத்து வந்தப்போ அந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்தினதும் இவர் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ரஸியா சுல்தான். இவங்களோட ஆட்சி காலம் எப்படின்னு பார்த்திங்கன்னா 1236லேருந்து 1240 ஏடி வரைக்கும். ஏன் இவங்களை பற்றி மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் முஸ்லீம் உமன் ரூலர் ஆஃப் மெடிவல் இந்தியா. ஸோ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, இவங்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, இவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கல்ச்சர் மெத்தட் எப்படி இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸ்லேவ் டினாஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக பார்க்க போது கியாசுதீன் பால்பன். இவரோட ஆட்சி காலத்தை பார்த்திங்க அப்படின்னா 1265 to 1286 ஏடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கில்ஜி டினாஸ்டி. கில்ஜி டினாஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1290 to 1320 ஏடி. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 2 பேர், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியோட காலத்தை பொறுத்த வரைக்கும் 1290 to 1296, டோட்டல் 6 இயர்ஸ் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்தது அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் 1296லேருந்து 1316, டோட்டல் 20 இயர்ஸ் டெல்லி அரியணையில் அவர் இருந்திருக்காரு. இதில் நாம் என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி பீரியடில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன இருந்துச்சு, ரெவன்யூ ரிஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணாங்க, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அது போக மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இவருக்கு அப்புறம் அந்த அரியணையில் வந்து உட்காந்தது யார், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது துக்ளக் டினாஸ்டி. துக்ளக் டினாஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1320லேருந்து 1414 ஏடி வரைக்கும், அதாவது 24 இயர்ஸ் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. துக்ளக் டினாஸ்டியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 3 பேர், கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபிரோஸ் ஷா துக்ளக். இவங்க பீரியடில் டேக்ஸ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அது போக இவங்க கேபிட்டல் எந்த சிட்டியை வச்சுருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். கேபிட்டல் பற்றி தெரிஞ்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் பீரியடில் கேபிட்டல் டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிட்டாங்க.
இதுக்கு மேலே டெல்லி சுல்தான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஓவராலாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது அவங்களோட டிக்ளைனுக்கு என்ன ரீசன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விஜயநகரா அண்ட் பாமினி கிங்டம். விஜயநகராவை பொறுத்த வரைக்கும் 1336 to 1580 AD. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னாக்கா ஹரிகரா 1 அண்ட் புக்கா. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா சங்கமாவோட 5 மகன்களில் இவங்க 2 பேரும் 2 மகன்கள். ஹரிகரா 1 அவரோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1336 to 1356 AD. அதுக்கப்புறம் புக்கா 1 அவரோட ஆட்சி காலம் 1356 to 1379 AD. இவங்க 2 பேருக்கு அப்புறம் அடுத்தடுத்து வேறு யாரெல்லாம் விஜயநகர எம்பையராக ஆண்டுக்கிட்டு வந்தாங்க, அவங்களோட ஆட்சி காலத்தில் வேறு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விஜயநகர பீரியடில் டெம்பிள் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, அடுத்தது சொசைட்டி எப்படி இருந்தது. அதாவது மெடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விஜயநகர எம்பையரில் மட்டும்தான் உமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன யூனிக்கான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் மெத்தட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, காயின்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, எப்படிப்பட்ட காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பாமினி கிங்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும். பாமினி கிங்டமோட பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது விஜயநகர கிங்டமுக்கும் பாமினி கிங்டமுக்கும் என்னென்ன கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, எதனால் அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் உருவாச்சு, பாமினி கிங்டம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் பாமினி கிங்டம் டிஸ்இன்டெக்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக விஜயநகர எம்பையரோட கிளைமேக்ஸ், அதாவது விஜயநகர எம்பையர் எப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்றத பற்றியும் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது முகலாயர்கள். முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பாபரை பற்றி பார்க்கணுன்னா அவரோட ஆட்சி காலம் 1526 to 1530 AD. அடுத்தது பாபர் எந்த வம்சாவளியிலேருந்து வந்தவர் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பீரியடில் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, எதனால் இந்தியாவுக்கு வந்தாங்க, என்னென்ன போர் புரிஞ்சாங்க, எப்படி இந்தியாவில் ஆட்சி அமைச்சாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது பாபருக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஹுமாயூன். இவரோட ஆட்சி காலம் 1530 to 1540 AD. அடுத்தது அக்பர். அக்பரோட ஆட்சி காலம் தான் கிட்டத்தட்ட அதிகமாக வரும், ஆல்மோஸ்ட் 49 years வரும், 1556 to 1605 AD. அக்பருக்கு அடுத்தது ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1605 to 1627 AD. ஆல்மோஸ்ட் 22 years அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் என்னென்ன ஆர்கிடெக்சர் மெத்தட் யூஸ் பண்ணார், அவரோட சட்டத்திட்டங்கள் எப்படி இருந்துச்சு, அவரோட அரசமைப்பு எப்படி இருந்துச்சு, இதை பற்றிலாம் கொஷின்ஸ் வரும். அடுத்தது ஷாஜகான். ஷாஜகானோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1628 to 1658 AD. இவர் ஆல்மோஸ்ட் 30 years ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரோட ஆட்சி பீரியடில் நம்ம எல்லோரும் சொல்கிறது தாஜ்மஹால் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஆனால் அது போக அவர் நிறைய போர் புரிஞ்சிருக்காரு. அது என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அவுரங்கசீப். முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஸ்ட்ராங்காக ஆட்சி அமைச்சு வச்சுருந்தது அவுரங்கசீப் தான். இவரும் ஆல்மோஸ்ட் 49 years ஆட்சி பண்ணியிருக்காரு, 1658 to 1707. இவருக்கு அடுத்தது முகல் சாம்ராஜ்யம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரிய ஆரம்பிச்சது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம மெடிவல் ஹிஸ்ட்ரியில் கவனம் செலுத்த வேண்டியது கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். அந்த பீரியடில் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்க்கணும். அப்படின்னா மெயினாக 3 விஷயம். 1 சஃபி மூமெண்ட், 2 பக்தி மூமெண்ட், 3 வைஷ்ணவைட் மூமெண்ட். இது 3 பற்றி நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் யார் இதை உருவாக்குனாங்க, யார் யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணாங்க, ஒன்றோட டெர்மினாலஜி என்னென்ன, ஒன்றோட பாலிசி என்னென்ன, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கணும். இதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரும். எவ்ரி இயர் ஏதாவது ஒரு கொஷின் வந்துடும். மெடிவல் பீரியடை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அதாவது அந்த பீரியடில் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோர்ட் பில்ட் பண்ணுறாங்கன்னா அது எந்த மெத்தடில் பில்ட் பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா மாடர்ன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மெடிவல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது 3லேயுமே ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியடுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அது எதனால் அந்த மாற்றம் வருதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ஸ்கல்ப்சர். மெடிவல் பீரியடில் என்னென்ன ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ஃபேமஸாக இருந்துச்சு, அது என்னென்ன மெட்டீரியலில் ரெடி பண்ணாங்க, என்ன மெத்தடில் ரெடி பண்ணாங்க, இதெல்லாம் மைன்யூட்டாக கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மைன்யூட் விஷயத்தில் தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அடுத்தது பெயிண்டிங்ஸ். என்னென்ன பெயிண்டிங்ஸ்லாம் ஃபேமஸாக இருந்துச்சு, அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி உருவாக்குனாங்க, அந்த பெயிண்டிங்ஸ் வரைகிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப அவசியமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும்.
இந்த மெடிவல் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணுறதுக்கு நாம் மொத்தம் 3 புக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். அது என்சிஆர்டி அவர் பாஸ்ட் 2, என்சிஆர்டி தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி 2. இது ரெண்டுமே நம்ம எதையும் ஒமிட் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். அதுக்கடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிவல் இந்தியா பை சதீஷ் சந்திரா. இந்த புக்கில் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். அதை மட்டும் நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணாலே போதும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.